ஸ்ரீ வைசாக புராணம் 11ஆம் அத்தியாயம். தக்ஷ யக்ஞம் எரியும் காமம். ருத்ரனின் செய்தியை கேட்டவுடன் மகாபலசாலியான வீரபத்ரர் காலத்தை காப்பவர் போல் பயங்கரமானவராக தோன்றினார். பரமேஸ்வரரை பிரார்த்தித்து கொண்டு என்னை படைத்ததற்கான காரணத்தை கூறும்படி கைகூப்பி வேண்டிக் கொண்டார். வினாஜலனி வழியில் பரமேஸ்வரர் மீது பழி சுமத்திய என் மனைவி தன் உடல் பலிக்கு காரணம் பிசாசை கொன்றதுதான் என்று கெஞ்சினாள். வீரபத்ரரை துரத்த பேய் சங்கங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. பரமேஸ்வரரை வேண்டி யாகங்களுக்கு செல்லும் தேவர், அசுரர்கள், மனிதர்கள் என முப்பெரும் நாயகர்களையும் துவம்சம் செய்த வீரபத்ரர்தான் சதி தேவியின் வார்த்தைகளை கேட்டு சிரித்த சூரியனின் பற்களை இழுத்தார். வீரபத்ரர் சதி தேவியை கேலி செய்தவர்களை அழித்தார். வீரபத்ரர் பிசாசின் தலையை கண்டிக்க முயன்றார். ஆனால் முனி மந்திரம் ரட்சிக்க தலையை கண்டிக்க முடியவில்லை. தலையை துவம்சம் செய்ய இயலவில்லை. பரமேஸ்வரர் விஷயத்தை உணர்ந்து பிசாசின் தலையை தானே துண்டித்தார். இவ்வாறே வீரபத்ரரும் ஈஸ்வரனாரும் அவர்களது குடும்பத்தினரும் யக்ஞசாலையை அழித்துவிட்டு அவர்களுடன் கைலாச மலைக்கு திரும்பிச் சென்றனர். யக்ஞசாலையில் எஞ்சியவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று அவரிடம் சரணடைந்தனர். பிரம்மதேவரும் அவர்களுடன் கைலாச மலைக்கு சென்றார். ருத்ரனை பலவாறு துதித்தார். ஈசனாரிடம் விடை பெற்று அவருடன் யக்ஞசாலைக்கு சென்றார். யாகசாலையில் இறந்த அனைவரையும் சிவனை வேண்டி அவர்களால் மட்டுமே வாழ வைத்தார். சிவனாரும் தக்ஷனையும் தட்சிணாயனம் செய்ததற்கு தண்டனையாக ஒரு ஆட்டு முகத்தை பிரம்ம பிரார்த்தனையின் பெயரில் சின்னமாக கொடுத்து தக்ஷனை வணங்கி பிருகு முனிவரிடம் கொண்டு வந்தேன். சூரியனுக்கு பற்கள் இல்லை, ஆனால் மாவு உண்டதால் அவருக்கு பலம் கிடைத்தது. உறுப்புகளை இழந்தவர்களுக்கு அந்த உறுப்புகள் ஏனி, சிலருக்கு இல்லை. சிவன் பிரம்மாலயத்தால் யக்ஞசாலை இப்படி மறு அவதாரம். யக்ஞசாலையில் இருந்தவர்கள் ஈசனாரை வேண்டினர். மீண்டும் யாகத்தை முடிக்கவும் கடவுளின் பெயரால் ஒவ்வொருவரும் அவரவர் இடங்களுக்கு செல்ல வேண்டும். கங்கை நதிக்கரையில் உள்ள அரச மரத்தடியில் ஈசனார் தன் மனைவியின் மறைவால் துக்கத்தில் இருந்தார். தக்ஷனின் மகள் யாகசாலையில் சதிதேவி உடலை விட்டு அன்னை மேனை மற்றும் ஹிமாச்சல பர்வதத்தின் மகளாக வளர்ந்து கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் தாரகுடா என்ற அரக்கன் கடுமையான தவம் செய்து பிரம்மதேவரை மகிழ்வித்தான். சிவன் மகனை தவிர யாராலும் மரணமில்லை என்ற வரம் பெற்றார். பரமேஸ்வரருக்கு தான் மனைவி இல்லையே, மகன்கள் இருப்பார்களா? நான் ஒரு திறமையற்றவன், என்னை கொல்ல யாரும் இல்லை என்று அவர் நினைத்தார். கர்ப்பம் கொண்டவனாக இருந்து அனைத்து உலகங்களையும் தேவர்களையும் துன்புறுத்தியவன். அவர் தனது வீடுகளில் சுற்றி திரிவதற்கு தேவதைகளையும் பெண்களையும் அடிமையாகவும் நியமித்தார். தேவதாசிகள் பல பலிகளில் சிரமப்பட்டனர். தேவிகள் தம்மை காக்க பிரம்மதேவரை வணங்கி தம் துன்பங்களை தாங்க வேண்டும் என்று பலவாறு வேண்டினர். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டு இப்படி பேசியிருக்கிறேன். தேவதாசிகளே, நான் ஒரு நட்சத்திரம். ருத்ரபுத்திரனை தவிர வேறு யாராலும் உன்னை வெல்ல முடியாது என்பது உண்மை. ருத்ர பத்னியான சதி தேவியின் உடல் தக்ஷனின் யாகசாலையில் விடப்பட்டது. அவள் இப்போது ஹிமவானின் மகள் பார்வதி என்ற பெயரில் வளர்ந்து வருகிறாள். ருத்ரன் இமயமலையில் தவம் செய்கிறார். ஆனால் பரமேஸ்வரரது பார்வதியுடன் இருக்கிறார். அவர் அவர்களுக்கு பொருத்தமான தீர்வை பரிந்துரைத்தார். அவர்களை பூலோகத்திலிருந்து அனுப்பினார். வியாழனுடன் இந்திரனின் இல்ல சந்திப்பில் மன்மதனுக்கு எல்லா தேவதைகளையும் நினைத்த நாரதர் நினைவுக்கு வந்தது. இந்திரனுக்கு நாரதர் ஞாபகம் வந்தது போல மன்மதன் இந்திரனுக்கு ஞாபகம் வந்தான். இந்திரன் நாரத முனிவரை பார்த்து, நாரத முனிவரே, இமவானிடம் தக்ஷ யக்ஞத்திற்காக
உனது உடலை தியாகம் செய்தாய். உன் மகள் பார்வதி பார்வதி தேவியாகவே பிறந்தாள். மனைவியும் கணவரும் இமயமலையில் சிவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். முற்பிறவியில் சிவபெருமானின் மனைவியாக இருந்த அன்னை பார்வதியையும் தற்போது உன் மகளையும் சிவசேவைக்கு அனுப்பு. அவள் சிவனின் மனைவியாக இருக்கலாம். சிவன் மட்டுமே அவளுக்கு கணவனாக இருக்க முடியும். ஆனால் நாரதர் மலையரசனை இமயமலைக்கு அனுப்பி வைத்து உன் மகளை முன் பிறந்த கணவனான ஈசனாருக்கு மனைவியாகச் சொல். நாரதர் இந்திரன் சொன்னது போல் பார்வதி தேவியை சிவசேவைக்கு அனுப்பவும் அன்னை பார்வதியை சிவனுக்கு கொடுத்து திருமணம் செய்து கொள்ளவும் ஹிமவான் உபதேசித்தார். பார்வதி தேவி சிவனாருக்கு சேவை செய்ய இமயமலையை நியமித்தார். நாரதரை அனுப்பிவிட்டு உறங்கி கிடக்கும் மன்மத துணியை தாரகாசுரன் துன்புறுத்தும் தேவர்களுக்காக மனைவி சிவனிடம் நலனிற்காக வெட்கத்துடன் நீயும் நானும் அந்த பணியை செய்கிறோம். உன் தோழியான வசந்தனுடன் சிவபெருமான் தவம் செய்யும் இடத்திற்கு செல்லுங்கள். வசந்தத்தின் இதயபூர்வமான அழகோடு நடந்து கொள்வோம். பார்வதி தேவி சிவனாருக்கு அருகில் இருக்கும்போது நீங்கள் மோகனங்களை பரிசோதிக்கிறீர்கள். ருத்ரனுக்கு மகன் பிறந்தான். சிவபர்வதங்கள் பரஸ்பர பாசம் கொண்ட இடத்தில் தாரகாசுரவதம் நடக்கும். தேவதாசிகள் கலங்க மாட்டார்கள். அவர் அவ்வாறு அனுப்பப்பட்டார். மன்மதன் மற்றும் இந்திரனின் யாகத்தை பின்பற்றி நண்பரான மன்மதன் மனைவி ரதி தேவி மற்றும் மலையில் உள்ள குடும்பத்தினருடன் சிவனார் இருக்கும் தபோபூமிக்கு சென்றார்கள். இப்பகுதியில் வசந்த காலத்தின் துவக்கம் முளைத்துள்ளது. அந்த பகுதி முழுவதும் பலவிதமான மலர்கள் நிறைந்த மரங்கள் மலை அடிவாரத்தில் பெருக்கம். அப்போது முனிவர் பூஜை மலர்களை வழங்க வந்த பார்வதி தேவியிடம் சிவன் பேசிக்கொண்டிருந்தார். சிவன் அருகில் முன்வந்து மன்மதன் கொடுக்க இதுதான் சரியான நேரம் என்று நினைத்து ஒரு அன்பு பின்னால் உள்ள மரத்தில் நின்று பயன்படுத்தப்பட்டது. சிவனின் மீது மீண்டும் மற்றொரு அன்புக்குறியை பயன்படுத்த தயாரானார் மன்மதன். சிவன் அவரது மனதின் இயக்கத்தை அடையாளம் காட்டினார். காரணம் விசாரித்தார். அமைதியான என் மனம் ஏன் நிலையற்றது? சஞ்சலத்தை ஏற்படுத்தியவர்களை நான் பரிசோதித்தேன். மன்மதனின் சூதாட்டம் அம்பு பரிசோதனை கொடுக்க போகிறது. அன்னை பார்வதியிடமிருந்து பார்வையை மாற்றினாள். மன்மதனின் ஈசனாரின் நெற்றியில் மூன்றாவது கண்ணை திறந்தார். நேத்ராக்னி மன்மதனை தனது ஆணவத்தால் சிவனை அச்சுறுத்தி அந்த உலகத்தை எரித்தார். இவர்களது வேலை சரியில்லாததை கண்டுகொண்டிருக்கும் தேவியர் பயந்து ஓடினர். மன்மதனின் மனைவி ரதி தேவி மன்மதன் இவர்களையும் சிவன் தண்டிப்பாரா, தண்டனை கிடைக்குமோ என்ற பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு சென்று விட்டார்கள். பெண்களின் இருப்பு ஏற்புடையதல்ல என்பதை சிவபெருமான் புரிந்து கொண்டார். மன்மதன் செய்த வேலை தேவர்களுக்கும் சிவனுக்கும் பிடித்திருந்தாலும் மன்மதனுக்கு அது விரும்பத்தகாத செயலாகும். சிவனாருக்கும் தேவிகளுக்கும் தீமை செய்தால் மன்மதனுக்கு என்ன ஆபத்து என்று யாரால் கூற முடியும்? ஸ்ருதகீர்த்தி மகாராஜரே, யக்ஷஸ்வாவின் வழி தோன்றலாகிய ஹேமாங்கதன் நல்ல மனிதர்களுக்கு வரமாக இருப்பார். சுனகதி ஹீனமால் நேத்தி ஊனமுற்றோரையும் இழிவானோரையும் மதித்து மாண்புகளை மதிக்காமல் தவித்தார். துறவி சேவை முக்கியத்துவம் வாய்ந்தது. அனாதைகளின் கருணை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்காது. இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று ஸ்ருததேவா விளக்கினார். சிவபெருமானிடம் தவறாக செயல்களை செய்த மன்மதன் அடுத்த ஜென்மத்தில் துன்பமடைந்தார். இந்த அதீத சாமர்த்தியமான கதையை இரவு பகலாக கேட்பவர் பிறப்பு, இறப்பு, முதுமை ஆகிய 3 அச்சங்களிலிருந்தும் விடுபடுவார். அதாவது அவர்களுக்கு பிறவி பயம் இல்லை. ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்திக்கு விளக்கினார். வைசாக புராணம் 11வது அத்தியாயம் நிறைவடைந்தது.